السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் சம்பந்தமான அல் குர்ஆனிய சிந்தனைகள் வகுப்பின் 9வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் தற்பொழுது சூரத்துல் பக்கராவினுடைய 196வது வசனத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் எப்படியான பலியிடல்களை நாங்கள் குர்பானிகளை ஹஜ்ஜின் போது ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் வேண்டி நாங்கள் பலியிட வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதிலே 2 விதமான பலியிடல்களை நாங்கள் பார்த்தோம். குர்பானிகளை, ஒன்று ஹதியு ஜுப்ரான், இன்னும் ஒன்று ஹதியு ஷுக்ரான். தவறுகள் நிகழ்ந்ததற்காக கொடுக்க வேண்டிய குர்பான், அடுத்ததாக நன்றி செலுத்துவதற்காக எங்களுக்கு அல்லாஹ் தந்த வாய்ப்புக்காக ஒரே பயணத்திலே 2 வணக்கங்களை உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்வதற்கு வாய்ப்பளித்ததற்காக வேண்டி கிரான் முறையிலும் மற்ற முறையிலும் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் குர்பானி கொடுப்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதற்கு முன்னால் நாங்கள் யாராவது ஹஜ் உம்ராவுக்கு செல்வதற்கு சென்று இடைவெளியிலே செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டால் அவர்களும் ஹஜ்ஜை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். இப்படி நாங்கள் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைகளில் பல சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு தவறுகள் நிகழ்ந்தால் அல்லது நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அல் குர்ஆன் வலியுறுத்துகின்றது. இப்ப இதிலே இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான சமூக பரிமாணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, மக்காவிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார். என்ன வாய்ப்பை என்று சொன்னால், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். அதாவது ஹாஜிகளை பொறுத்தவரையிலே, உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள், இந்த குர்பானிகளை கொடுக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவளித்தல் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக அவர்கள் மூலம் நிறைவேற்றுகின்றான். ஹாஜிகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுகின்றான். இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் கருணை, அன்பு, இரக்கத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. பல விடயங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் வெறுமனை நோன்பு பிடியுங்கள் அல்லது நீங்கள் இத்தனை ரக்காத்துகள் தொழுங்கள் என்பது போன்ற அல்ஹம்துலில்லாஹ் என்பது போன்ற வேறு விடயங்களை சொல்லாமல் சதகா கொடுக்குமாறு அல்லது உணவு கொடுக்குமாறு அல்லது குர்பானி கொடுக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதன் மூலமாக அங்குள்ள ஏழைகளுடைய தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்கிறான். அதே போல அங்குள்ள ஹாஜிகள், அங்கு வந்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய தேவைகள், உணவு தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்து இந்த ஹஜ்ஜுடைய வழக்கங்களில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரமாகவும் அதை மாற்றுகின்றான். அதே போல அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை எங்களுக்கு வைத்திருக்கின்றான் என்பது அல்லாஹ்வுடைய அன்பை, இரக்கத்தை காட்டுகிறது. ஹஜ்ஜுடைய சமூக பரிமாணத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு சான்றாக, உதாரணமாக அது காணப்படுகின்றது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினுடைய இறுதியிலே இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? வத்தகுல்லாஹ் வஅலமூ அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅலமூ, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தஆலா கடுமையாக தண்டிப்பவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அதனுடைய கருத்து என்ன? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடந்து, விலக்கல்களை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். அதிலே உள்ளவைகள் தான், அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களில் உள்ளவைகள் தான் இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஏவல்களும் விலக்கல்களும். இவற்றை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கல்களை தவிர்த்து நடக்க வேண்டும். அதே போல நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை மாறு செய்யக்கூடியவர்கள்,
கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அல்லது விலக்கல்களை விளக்கப்பட்ட விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்களை அல்லாஹாலா கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக நம்பியிருங்கள் என்று அல்லாஹாலா எங்களுக்கு இதிலே சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹாலா ஹஜ்ஜுடைய பல்வேறு விடயங்களை சொல்லிவிட்டு எங்களுக்கு என்ன சொல்கிறான்? அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் நோன்பை பற்றி பார்க்கக்கூடிய இடத்தில் முதலாவதாக நாங்கள் பார்ப்பது என்ன? நோன்பினுடைய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் உள்ளச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக, இறையச்சமுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாற்றுகிறான் என்பதை நாங்கள் அடிக்கடி கேட்டு வருகிறோம். ஆனால் ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுது அது அப்படி பேசப்படுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் அல் குர்ஆன் ஹஜ்ஜுடைய காரியங்களை குறிப்பிடும் பொழுது பல இடங்களில் தக்குவாவை மிக 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 வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது, மிக மிக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. எனவே எப்படி நோன்பிலே தக்குவா எங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறதோ அதே போல ஹஜ்ஜிலும் தக்குவாவுக்கு மிக முக்கியமான இடம் வழங்கப்பட வேண்டும். அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றுதான் அல்லாஹ் தஆலா 1.5 பக்கம், கிட்டத்தட்ட 40 வரிகள், 40 வரிகள் அல்லது 35 வரிகளை கொண்ட பக்கத்திலே, இரு பக்கங்களில் அல்லது 1.5 பக்கங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்வா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். எனவே இது எங்களுக்கு ஹஜ்ஜுக்கும் தக்வாவுக்கும் இடையில் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஹஜ் என்பது ஒரு மனிதனை முத்தகீனாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாதனம். எந்த ஹஜ்ஜிலே, எந்த உம்ராவிலே இந்த இறையச்சம் இல்லாமல் இருக்குமோ அந்த ஹஜ் வெறும் சடங்காக மாத்திரம் இருக்கும். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர் ஒரு வாகனத்திலே சென்று உம்ராவை செய்கிறார் என்று சொன்னால், அவருக்கு தக்குவா இல்லை என்று சொன்னால் அவருக்கும் அவருடைய வாகனத்துக்கும் இடையிலே எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடைய வாகனமும் அவரை போல அரஃபாவுக்கு போகும், மினாவுக்கு போகும், முஸ்தலிஃபாவுக்கு போகும், மக்காவுக்கு போகும், எல்லா இடத்துக்கும் செல்லும். அதே போலதான் இவரும் சென்று வருகிறார். இவருக்கும் அந்த வாகனத்துக்கு இடையில எந்த விதமான சம்பந்தமும் வித்தியாசமும் இல்லாத அளவுக்குத்தான் தக்குவா இல்லாத ஹஜ்ஜும் உம்ராவும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா 5 இடங்களில், முதலாவதாக இந்த இடம் அத்தகுல்லாஹ் என்று 196வது வசனத்தில் எழுதிய அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா நீங்கள் ஏற்பாடுகளை, ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஏற்பாடுகளில் மிகச்சிறந்தது தக்குவா என்று சொல்கிறான். 197வது வசனம் தக்குவா என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதை அடுத்த வார்த்தையிலே வத்தகூனியா உலில் அல்பாப், அறிவுள்ளவர்களே என்னை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரே வசனத்தில் 2 முறை தக்குவாவை பற்றி 197வது வசனத்திலே அடுத்தடுத்து சொல்கிறார், அடுத்தடுத்த வார்த்தையிலே சொல்கிறார். அடுத்ததாக 203வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ் சம்பந்தமாக குறிப்பிடக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? யார் அவசரமாக 2 நாட்களில் சென்று விடுவாரோ அவருக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை, யார் தாமதித்து செல்வார்களோ அவர்களுக்கும் குற்றம் இல்லை. லிமனித்தகா, யார் அல்லாஹை அஞ்சிக் கொள்வார்களோ அவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு அதை அடுத்த வார்த்தையை என்ன சொல்கிறான்? வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னகும் இலைஹி துஹ்ஷரூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அவரிடத்திலே திரும்பி கொண்டு செல்லப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தக்வாவை பற்றி இந்த குறிப்பிட்ட 8 வசனங்களுக்குள் அல்லாஹ் தஆலா 5 தடவைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த தக்வாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த ஹஜ்ஜுடைய வழக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து எங்களுடைய ஹஜ்ஜில் எந்த அளவுக்கு நாங்கள் இறையச்சத்தோடு பயபக்தியோடு அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பேணி ஒவ்வொரு விடயத்தையும் உள்ளத்துக்கு எடுத்து நாங்கள் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் பின்னால் உள்ள அதனுடைய தத்துவம் என்ன என்பதை புரிந்து நாங்கள் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வெறுமனே எப்படியாவது இந்த கடமையை முடித்துவிட்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கடமையை செய்கிறோமா, அல்லது ஹாஜி என்ற பெயரை, அந்த அந்தஸ்தை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்காக நாங்கள் செய்கின்றோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எனவே
ஹஜ்ஜுடைய கடமையை செய்துவிட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் காணவில்லை என்றால், தக்குவாவுடைய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால், அது அந்த ஹஜ்ஜின் மூலமாக நாங்கள் உரிய பயனை அடையவில்லை என்பதுதான் அது எங்களுக்கு காட்டுகின்றது. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜி உம்ராவுடைய வணக்கங்களை இந்த தக்குவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே மிகவும் பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பேணி நாங்கள் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.